அனைத்து நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் பிரதான தலைப்பு சட்டப்பேரவை தேர்தல், கட்சிகளுடைய நிலைப்பாடும் மக்கள் மனநிலையும். EVKS இளங்கோவன், காங்கிரசுடைய மாநில தலைவர், ஒரு விமர்சனத்தை செய்திருக்கிறார். அதிமுகவுடைய பி அணிதான் மக்கள் நல கூட்டணி. அதிமுகவுக்கு, ஜெயலலிதாவுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த கூட்டணி உதவி செய்கிறது என்று விமர்சனம் செய்திருக்கிறார். இந்த விமர்சனத்தை, இந்த கருத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பேச்சாளர்கள் பலர் கடந்த காலங்களில், சமீப காலங்களில் சொல்லியதை நாம் கேட்டிருப்போம். இதே கருத்தை இன்று காங்கிரசுடைய மாநில தலைவர் வைத்திருக்கிறார், கொந்தளித்திருக்கிறார் மதிமுகவுடைய திரு வைகோ அவர்கள். எந்த அடிப்படையில் திரு இளங்கோவன் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார்? இதற்கு எந்த அடிப்படை முகாந்திரமும் இல்லை. இது முகாந்திரமற்ற, அடிப்படை அற்ற ஒரு விமர்சனம் என்ற ஒரு கருத்தை திரு வைகோ பதிவு செய்து கடுமையாக இந்த கருத்தை கண்டித்திருக்கிறார். சென்ற வாரத்தில் பரபரப்பா பேசப்பட்டது சுப்பிரமணியன் சுவாமியுடைய கருத்து. காங்கிரஸ், தேமுதிக, மன்னிக்கவும், பாஜக, தேமுதிக, திமுக இந்த கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கிறது, ஸ்டாலின் முதலமைச்சராக முன்னிறுத்தினால் அதை நாங்கள் வரவேற்போம், அதை ஏற்போம் என்ற கருத்து பரபரப்பாக பேசப்பட, காங்கிரசுடைய மூத்த தலைவர்கள் திமுக தலைவரை இன்னும் ஓரிரு நாட்கள்ல, சரியா சொல்லணும்னா 13ஆம் தேதி சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. குலாம் நபி ஆசாத் பிப்ரவரி 13ஆம் தேதி வருகிறார், திமுக தலைவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று அதிகமான பேச்சுக்கள் இடம்பெறுகின்றன. தேர்தல் அரங்கத்தை பொறுத்த வரைக்கும் அறிவிப்பு வர வரைக்கும் எதுவும் ஊர்ஜிதம் கிடையாது. யார் மனசுல யார் யாரோடு நெருங்குகிறார்கள், தேர்தல் நெருங்குகிறது, பல கேள்விகள் எழுகின்றன. விவாதிப்போம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு அப்பாவு அவர்கள். அதே போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திரு அந்தரிதாஸ் அவர்கள் இணைகிறார். இதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சி செய்தி தொடர்பாளர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் இணைகிறார். மற்றும் நம்முடைய இணைகிறார் அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியில இணையக்கூடிய விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய முதல் கேள்வி திரு செல்வ பெருந்தகை அவர்களுக்குத்தான். எந்த அடிப்படையில உங்களுடைய தலைவர் திரு EVKS இளங்கோவன் மக்கள் நல கூட்டணியை பார்த்து உங்களை போன்றே சில சமயங்கள்ல உங்களுக்கு அதிகமா, பல சமயங்கள்ல உங்களுக்கு நிகரா அதிமுக சார்ந்த விமர்சனங்களை, இந்த அரசு மீது கடும் குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடிய மக்கள் நல கூட்டணியை பார்த்து அதிமுகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்றார், ஜெயலலிதாவுக்கு அந்த கூட்டணி உதவக்கூடிய கூட்டணி அப்படிங்கிறார். இதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது, என்ன அடிப்படை இருக்கிறது? இல்லையெனில் இது வெறும் அவதூறுதான். இன்னைக்கு ஆட்சியில இருந்து அகற்றப்பட வேண்டிய கட்சி எதுன்றது நம்ம முடிவு பண்ணணும். இன்னைக்கு எல்லா தரப்பு மக்களும் வேதனையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றதுக்கு யார் காரணம் என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பா சொல்ல போனா பாமர மக்கள் முதல் படித்தவர்கள் வரை இன்று அதிமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக நம்முடைய மக்கள் நல கூட்டணி அப்படிதான் துடிக்குது. சொல்றேன் இருங்க, இது யாருக்கு சாதகமா இருக்கும் மக்கள் நல கூட்டணி என்று நாம் பார்க்க வேண்டும். ஒருவரை வீழ்த்த வேண்டும் என்றால் யாரை முதல் வீழ்த்த வேண்டும்? இப்ப இவருக்கு ரெண்டு பேருக்கும் முரண்பாடு இருக்கு, ரெண்டு பேரும் மேலேயும் குற்றச்சாட்டு சொல்றாரு. சரி, இந்த மக்கள் நல கூட்டணி ஆட்சி அமைக்க முடியுமா? அதுக்குண்ட வலிமை இருக்கா அந்த மக்கள் நல கூட்டணிக்கு? அந்த வலிமை இல்ல, அவர்களுக்கே தெரியும் அவருடைய அளவுகோல் என்ன. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தனித்து நின்று ஜெயிக்க முடியுமா? அப்படி ஒரு சூழ்நிலை இல்ல. அதைத்தான் 2014 தேர்தல் உறுதி செஞ்சுச்சு. நீங்க தனியா நின்னீங்க, யாருக்கு உதவி செய்ய? யாருடைய பி டீமா? 2014 தேர்தல் 2014 தேர்தல்ல கூட்டணி ஏதும் இல்லாம தனித்து நின்னீங்க, 4% ஓட்டு வாங்கினீங்க. யாருடைய பி டீமா? யாருக்கு உதவி செய்ய? நாங்கள் மதல் சார்பற்ற கூட்டணி அமைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தோம். அந்த நேரங்களில் முடியாது போய்விட்டது. ஒரு தேசிய கட்சி 150 ஆண்டுகளுக்கு மேல் இங்க காலூன்றி இருக்கிற பாரம்பரியமான கட்சி, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி, யாருக்காக நாம் காத்திருக்க வேண்டும்? யாரும் வரவில்லை என்றால் தேர்தலில் போட்டியிடக்கூடாதா? அப்படி உங்களுக்கு ஒரு கொள்கை சார்ந்த ஒரு நிலை இருக்கு இல்லையா? அது போல மக்கள் நல கூட்டணி திமுக அதிமுக ரெண்டுத்தையும் சமமா குற்றம் சாட்டி இதற்கு மாற்று நாங்க அப்படின்னு ஒரு மாற்று முயற்சி எடுத்தா, பி டீம் இவங்களுக்காக நீங்க இருக்கிறீங்க, இவங்களுக்கு உதவி செய்யறீங்க. சொல்றேன், ஒத்தவரத்துல பொது உடைமை கட்சிகள் எதற்காக போராடுகின்றன? தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலைகளுக்கு எதிராக எப்படி வைகோ போராடி கொண்டிருக்கிறார்? தலித் மக்களுக்கு எதிராக எந்த கட்சி இந்த தமிழ்நாட்டில் காலூன்றி இருக்கிற திருமாவளவன் போராடி கொண்டிருக்கிறார்? ஆக யாரை விரட்ட வேண்டிய சக்தி என்பதில் தான் நாம் முதலில் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் இரண்டு பேரையும் எதிர்க்கிறேன் பொத்தாம் பொதுவாக என்றால், இதை யாருக்கு ஆதரவாக அமைய போது, யாருக்கு சாதகமாக அமைய போகுது என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இது
இப்ப மக்கள் நல கூட்டணி அதிமுக சாதகமாக தான் அமையும். அது உங்களுடைய கணிப்பு. அவர்களுடைய எண்ணம் ஒரு மாற்று ஆட்சி அமைக்கணும், ஒரு மாற்று அரசு கொண்டு வர முடியும். என்ன சாத்தியம் இருக்கு அதுக்கு சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், அவருடைய அளவுகோல் அவர்களுக்கு என்னன்னு தெரியும். கடந்த காலங்களில் தேர்தல் வாங்கிய வாக்கு வங்கி வல்ல வாக்கு சதவீதமாகட்டும். தனித்து நின்னா ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதானே நீங்க 2014 தமிழ்நாட்டில் தனித்து கலந்தாங்க. தேர்தல் களத்தை விட்டு நாங்க போக முடியுமா? இல்ல, அது போல ஒரு கொள்கை சார்ந்த ஒரு நிலையை அவங்க எடுக்கிறதுக்கு உரிமை இல்லையா? அந்த முடிவை நீங்க ஏன் இவங்களுக்கு உதவி எப்படி பார்க்கிறீங்க? இன்னைக்கு தாராளமா எடுக்கலாங்க. குழந்தைகள் குடிக்கின்ற பால்ல கலப்படம், கருவறையில கலப்படம், கல்லறையில கலப்படம், எல்லாத்திலும் ஊழல் மலிந்து இருக்கு. யாரு நம்ம முதல்ல வீட்டுக்கு அனுப்பணும்? தொடர்ந்து மலிந்து இருக்கு. அதனால நாங்க முதலில் இன்று வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய விரட்டப்படுகின்ற கட்சி அதுதான் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டுமே தவிர பொத்தாம் பொதுவாக இவர்களையும் எதிர்க்கிறோம் அவர்களையும் எதிர்க்கிறோம் அவர்களும் வரக்கூடாது, இவர்களும் வரக்கூடாது, இருவரும் சமமானவர்கள் அவங்க கருதுறாங்க. அப்படி ஒரு நிலைப்பாடு தவறு. அவர்களுக்கு தார்மீக உரிமை இருப்பது. அதே போன்று யாரை எதிர்க்க வேண்டும் என்று மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரை உங்களுடைய மாநில தலைவர் திரு EVKS இளங்கோவன் உட்பட சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டு மண்ணில் தொடர்ந்து பேசி வந்திருக்கக்கூடிய விஷயம், காமராஜர் ஆட்சிக்கு பிறகு திமுக அதிமுக இருவரும் சீரழிச்சுட்டாங்க, நம்ம காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு. அது அவருடைய நிலைப்பாடா இருந்திருக்கு. அவர் இருவருமே வரக்கூடாது அப்படின்னார். அது யார முதல்ல விரட்டணும் அன்னைக்கு அவருக்கு தெரியாம. இது அவர்கள் எடுக்கின்ற முடிவுங்க. அதுக்கு நாங்க அதுக்கு உடந்தையாகவோ எதிராகவோ என்ன சொல்றோம், இந்த மக்கள் நல கூட்டணி யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது, யாருக்கு எதிராக இருக்க போகிறது எங்க தலைவர் சொல்றாரு. இது ADM கூட பி டீம் சொல்றாரு. ஏன் பி டீம் சொல்றாரு? நீங்க சில ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும், இன்னும் சொல்ல போனா 2012, 13 திரு இளங்கோவன் வருவதற்கு தலைவராவதற்கு முன்னாடி வரைக்கும், நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வரைக்கும், அதுக்கு அப்புறம் கூட இருவருமே அகற்றப்படணும்னு நீங்க மக்கள் நல கூட்டணி என்ன சொல்லுதோ அதையே தான் சொல்லி வரீங்க. அந்த முடிவுல ஒருவேளை நீங்க உறுதியா இருந்தா கண்டிப்பாங்க. ஏங்க ஒரு நிலையில ஒரு முடிவு அரசியல் கட்சிகள் எடுக்கு. இப்ப நாங்க என்ன திமுக கூடவோ கூட்டணி, அதிமுக கூட்டணி இருந்திருக்கோம், திமுக கூட்டணி இருந்திருக்கும், கூட்டணி இல்லாம நின்று இருக்கும். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு இவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஆபத்து தமிழ்நாடு காத்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் 20 லட்சம் பெண்களுக்கு மேல் விதவைகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விதவைகளுக்கும் தாய் தந்தை இல்லாத குழந்தைகளுக்கு யாரு பதில் சொல்ல போறாங்க? பால்ல கலப்படம். பால்ல வைத்தியநாதன் என்பவர் அதிமுகவை சேர்ந்தவர் பாலில கலப்படம் செய்து குழந்தைகளுக்கு இதையெல்லாம் கொடுத்த வரலாறை எல்லாம் செய்திகள் எல்லாம் நீங்கள் உள்வாங்கி இருப்பீர்கள். முதலில் விரட்டப்பட வேண்டிய ஊழலாட்சி எது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஆக மக்கள் நல கூட்டணி எடுக்கின்ற முடிவு இந்த மக்களுக்கு எதிரான ஒரு கட்சிக்கும் மக்களுக்கு எதிரான ஆட்சிக்கும் சாதகமாக இருவரும் அகற்றப்படணும்னு நிலைப்பாட்டை நீங்களே எடுத்திருக்கிறீங்களே, இன்னைக்கு அது போன்ற நிலைப்பாட்டை தேர்தல் அரசியல உறுதியா எடுத்தா அது தவறா அப்படிங்கிற கேள்வி வருது. நான் திரு சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் குறுக்கிட விரும்புறாரு. உங்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்க இருக்கிறேன். அதற்கு பிறகு திரு அந்தரிதாஸ் அவர்களுடைய பதில். எஸ் மிஸ்டர் சுமந்த். ஹரி, இதுல மக்கள் நல, அதாவது இது ஒரு பர்செப்ஷன் இஷ்யூ. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய அடிப்படை எண்ணம் என்னவென்றால், அதிமுக பிட்வீன் டிஎம்கே ஏடிஎம்கே, ஏன்னா திமுகவோட கூட்டணி வைக்கிறதுனால அந்த கட்சி அகற்றப்பட வேண்டிய கட்சின்னு சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில அதிமுகவை அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு எனிமியாக பார்த்து அகற்றப்பட வேண்டிய அரசு அப்படிங்கறத ஒரு அடிப்படை வைக்கிறாங்க. ஆனால் மக்கள் நல கூட்டணி இரண்டு கட்சிகளுக்கும் மாற்றாக ஒரு அமைப்பு வர வேண்டும் என்று ஒரு நிலைப்பாடு எடுப்பதில் அவர்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. இரண்டாவது, காங்கிரசினுடைய அந்த அடிப்படை வாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய என்ன அவங்க ஆக்சுவலி வாட் தே ஆர் சேயிங் இஸ், இந்த மக்கள் நல கூட்டணி பெரிய அளவுல அவர்களுடைய வாக்கு வங்கியை அதிகரிக்க மாட்டார்கள். ஏற்கனவே வாங்கிய வாக்குகள் வந்துட்டு இருக்கிற அந்த 6%, 7%, 8% அதான் மொத்தமா சேர்ந்து வரப்போகிறது. இது எங்களுடைய கூட்டணிக்கு வந்திருந்தால் எங்களுக்கு சாதகமாக இருந்திருக்கும், அது வராமல் போய் விடுகிறதே அப்படிங்கிறது தான். ஆனால் மிக முக்கியமாக மக்கள் நல கூட்டணி அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஓட் பேங்கை விட அதிகமாக வாக்குகளை பெற ஆரம்பித்தால் நிச்சயமாக அது அதிமுகவையும் பாதிக்கும். இந்த அடிப்படையா காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக திமுகவோட பெரிய கட்சி அப்படிங்கறத அவங்க ஒத்துக்கிறாங்க. இரண்டாவது, அதிமுகவை வீழ்த்துவதற்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் முடியும், இல்லாட்டி முடியாதுங்கிறதையும் ஒத்துக்கிறாங்க. மூன்றாவது, அந்த மக்கள் நல கூட்டணி அடிப்படையா வாங்க போற 7% 8% மேல வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூன்று வாதங்களும் அவங்க வைக்கிறாங்க. அதுல எவ்வளவு ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது இல்ல. மக்கள் நல கூட்டணி ஒரு ஆல்டர்னேட்டிவாக தங்களை பிரசன்ட் பண்றது நிச்சயமாக யாரும் அது தப்புன்னு சொல்ல முடியாது. அவர்கள் பெருமளவில் வாக்குகளை பெற ஆரம்பித்தார்கள் என்றால் ஒரு 10% 12% கிட்ட கொண்டு போனாங்கன்னாக்கா நடக்குமா நடக்காதாங்கிறது வேற.
நிச்சயமாக அது அதிமுகவும் பாதிக்கும். சோ அவர் காங்கிரஸ் சொல்ற கருத்தை வந்து முழுமையா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, நான் அதான் உங்கள்கிட்ட எடுத்துட்டு போக விரும்புறேன். அவருடைய இன்ஃபரன்ஸும் அதுதான். EVK இளங்கோவன் சொல்ல வருவது இந்த ஒரு கூட்டணியே தப்புன்னு சொல்லல, அது உங்களுடைய உரிமைன்னு கருதுறாரு அவர். ஆனா அதனது விளைவு என்னன்னு பாருங்கிறார். உங்களுடைய முதற்கட்ட பதில் அவருடைய நிறைய கருத்துக்களை அவர் நீங்க முன்னுரையிலேயே சொன்னீங்க. 2014 பிஜேபி என்கின்ற மதவாத அரசு ஆட்சி அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக 10 ஆண்டு காலம் காங்கிரசும் திமுகவும் ஒன்றாக இருந்தது. 2014 ஏன் பிரிந்தார்கள்? இவர்கள் பிரியவில்லை என்று சொன்னால் கன்னியாகுமரியிலே இவர்கள் 2 பேரும் சேர்ந்திருந்தால் நிச்சயமாக வசந்தகுமார் அவர்கள் காங்கிரஸ் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருப்பார்கள். இவர்கள் ஏன் பிரிந்தார்கள் அப்படின்னு சொன்னா பிஜேபியினுடைய பி டீம் காங்கிரசும் திமுகவும் தமிழ்நாட்டில் இருந்ததா ஒன்று. இன்னொன்று, இதே தொலைக்காட்சியிலே மரியாதைக்குரிய ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள் 2G சாட்சியாக இருப்பவர், பிஜேபியில் இன்றைக்கு தலைவராக இருப்பவர் சொல்லியிருக்கிறார், 2Gயை பற்றி இப்பொழுது பேசாதீர்கள், அதில் நிறைய சிக்கல் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்படி என்று சொன்னால் அவர்கள் வந்து இன்றைக்கு பிஜேபியினுடைய பி டீமாக இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்கிறார்களா என்று இரண்டு. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், திரு சுவாமி அவர்களோ ஆச்சாரிய அவர்களோ சொல்வது சொந்த கருத்து, கட்சி ரீதியா இன்னும் நிலைப்பாடு எடுக்கலங்கிறாங்க. கட்சி ரீதியா இன்னும் நிலைப்பாடு எடுக்கல இந்த கூட்டணி குறித்தும். அவங்க நிலைப்பாடு அவங்க எடுக்கிறாங்க. நாங்க என்ன நிலைப்பாடு எடுக்கிறோம் என்பதை அண்ணன் பெருந்தகை அவர்களோ அவரை சார்ந்து இருக்கிற EVK இளங்கோவனோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பேயை பிடிக்கவில்லை என்பதற்காக பிசாசோட போய் குடித்தனம் பண்ண முடியாது. ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றாக முடியாது. நாங்கள் வைக்கின்ற கோரிக்கையை எங்களுடைய குறைந்தபட்ச பொதுநல திட்டத்திலே 2 தீமைகளையும் அகற்ற வேண்டும் என்பதை நாங்கள் தெள்ள தெளிவாக நாங்கள் இப்பொழுது சொல்லி இருக்கிறோம். ஆகவே எந்த அடிப்படையில் சேர்ந்தார்கள்? ஈழ பிரச்சனையை வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு திமுக விலகிச்சு 2013. இப்ப ஈழ பிரச்சனை சரியாயிடுச்சா? இப்ப இவங்க கூட்டணிக்கு இவங்க தயாராயிட்டு இருக்காங்களா? நமக்கு ஒன்றும் புரியல. ஆக எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கோம். 2011 எங்களை நம்ப வைத்து நாகரிக அரசியலுக்கும் கூட்டணி தர்மத்திற்கும் சம்பந்தமில்லை என்று ஒரு பெரிய தொழில் நிறுவனத்தினுடைய பின்னணியின் அடிப்படையிலே எங்களை முட்டு சந்தையில் நிற்க வைத்த அந்த கட்சியோடு நாங்கள் எப்படி சேர முடியும் என்பது ஒன்று. இன்னொன்று, செம்பரம்பாக்கம் ஏரி நீர் திறப்பு விஷயமாக இருந்தாலும் 20 தமிழர் கொலை வழக்காக இருந்தாலும் நாங்கள் கடுமையாக அதிமுக கடுமையாக சாடி அவர் பதவியிலிருந்து இறங்க வேண்டும் என்று சொல்லி இன்னும் ஒரு படி மேலாக சசி பெருமாளுடைய கொலைக்கு காரணமாக இருந்தது இந்த அரசு, இது ஒரு கொலைகார அரசு என்று விமர்சனம் செய்து கொண்டிருக்கும் பொழுது வேண்டுமென்றே ஏ டீம் பி டீம் என்று பேசுகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எந்த டீமிலே இருப்பது என்று இவர்களுக்கும் பிஜேபிக்கும் ஒரு பெரிய நெருக்கடி வந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஆகவே ஏ டீம் சொல்லுங்க, பி டீம் சொல்லுங்க, சி டீம் சொல்லுங்க. அண்ணன் மரியாதைக்குரிய சுமன் சி ராமன் அவர்கள் எப்பவுமே பெர்செப்ஷன் அடிப்படையிலே தான் பேசிக் கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம் தினமணியிலே வந்த மக்கள் நல கூட்டணியை பற்றிய அந்த பிரச்சார தொகுப்பு இது எப்படி போகிறது, எந்த அளவுக்கு வாக்குகளை வாங்கும் என்பது தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்னமும் 6%, 7% இருக்கிறாங்க. 67 இப்படித்தான் ஆட்சியை அடிப்படையா நீங்க ஏதோ பெரிய கட்சிகளுக்கு ஆதரவாகவே பேசிக் கொண்டிருப்பது இயல்பாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஐ டேக் யுவர் பாயிண்ட். அவர் என்ன சொல்றாரு, இதுவரைக்கும் நிரூபிக்கப்பட்ட வாக்குகள் அடிப்படையில் இளங்கோவன் சொல்லக்கூடிய கருத்தை அவர் பர்சியூம் பண்றாரே தவிர இதற்கு மேல அவர் வாங்குவாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் அவர் சேர்த்தே சொல்றாரு. அவ்வளவுதான். நான் வந்து வாங்க மாட்டாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. திரு பெருந்தகை, உங்களுடைய சுருக்கமான பதில். திரு அப்பா அவர்கள்ட்ட விரிவா இடைவெளிக்கு பிறகு நிறைய கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறேன். இதற்கு உங்களுடைய சுருக்கமான பதில். முதல்ல ஒரு 2 வார்த்தை பேசுறதுக்கு எல்லாருக்கும் தரணும்ல. மிக விரிவா ரெண்டாவது ரவுண்ட்லயும் கேட்கணும், முதல் ரவுண்ட்ல நீங்க கேட்கணும்ல. காங்கிரஸ் குறித்த நேரடியான விமர்சனங்கள் கூடா நட்பு கேடா முடியும், அதையும் சேர்த்து சொல்ல சொல்லுங்க. விரிவாயிட்ட வரணும்னு நினைக்கிறேன். ஒரு ரவுண்ட்ல பேச கூப்பிட்டா 4 பேருக்கும் வச்சா ஆளுக்கு 2 நிமிஷம். ரெண்டாவதுலயே நீங்க பேசுங்கன்னா ரெண்டாவது ரவுண்ட்ல நான் தான் பேசணுமா? திரு பெருந்தையோட பர்மிஷனோட சொல்லுங்க. நீங்க விரிவா உங்கள்கிட்ட கேட்க உங்களுக்கு சில கமெண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்துல. அதாவது இந்த சுப்பிரமணிய சாமி சொன்னதாட்டு நீங்க சொன்னீங்க, தேமுதிக திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கூட்டணி வருது அப்படிங்கறத அவர் சொன்னதாக சொன்னீங்க. நீங்க சுப்பிரமணிய சாமி சொல்றத அவங்க கட்சியிலே அவருடைய சொந்த கருத்து நீ சொல்லிடுவாங்க. சுப்பிரமணிய சாமி மீனவர்களும் பிரச்சனை, மீனவருடைய படகுகளை இலங்கை பிடிக்க சொன்னதே நான் தான், படகை விடாதுங்கன்னு சொன்னது நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கட்சி அதை ஏற்றுக்கொண்டதா? திமுக பாஜக வாய்ப்பு ஏத்துக்கல, கருத்துக்களை சொந்த கருத்து சொல்லியிருக்கிறாங்க. நான் ஏத்துக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைவர் இருக்காரு, தலைவர் கலைஞர் இருக்கிறாங்க. நாங்க வந்து டிரான்ஸ்பரண்டா இருப்போமே தவிர
யாரோ சொல்லி யாரும் பேசி அதுக்கு தகுந்தபடி திமுக பாஜக கூட்டணி வாய்ப்பில்லாத ஒரு விஷயம். இல்ல திமுக கூட்டணியை வந்து சுப்பிரமணிய சாமி முடிவு பண்ண முடியாது. சுப்பிரமணிய சாமி முடிவு பண்ண முடியாது. திமுக தலைவர் தான் கூட்டணியை பற்றி அந்த அடிப்படையில் ஏற்கனவே ஒரு நிலைப்பாட்டை பாஜக கூட்டணி சார்ந்து எடுத்திருக்கு. நான் ஜஸ்ட் கிளாரிஃபை பண்ணதான் கேட்கிறேன். ஆக பாஜக கூட்டணிக்கான பேச்சே இல்லை இந்த தேர்தலில். சுப்பிரமணிய சாமி திமுக கூட்டணியை முடிவு பண்ண முடியாது. சுப்பிரமணிய சாமி சொல்றத பிஜேபியிலே அவ்வளவு பேரும் சொந்த கருத்துன்னு சொல்லியிருந்தாங்க. அதை ஒதுக்கி தள்ளுங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திமுக பாஜக கூட்டணிக்கான வாய்ப்பு 2016 கிடையாது இல்லையா? அது 100% தெரிஞ்ச விஷயம் தாங்க. அவர் என்ன கலைஞரும் முடிவு பண்ண முடியாது. நீங்க இப்ப எங்க கருத்தை நீங்க முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. மக்கள் நல கூட்டணி நீங்க ஆட்சி அமைப்பு சொல்றாங்க. அதுல எங்களுக்கு கேள்வி எழுதுறது என்ன அப்படின்னு சொன்னா, திரைமறைவுல பழைய டிஜிபி ராமானுஜத்தை கடந்த ஜூன் மாதம் பார்க்கிற வரைக்கும் உங்க நிலை வைகோ அவர்கள் உண்மையை நிரூபிக்க நீங்க தயாரு? நாங்க சேலஞ்சு 2015 டிஜிபி சுப்பிரமணிய சாமி சொல்ல விடுங்க. பழைய பேசிய உடனே ஆதாரத்தை பழைய டிஜிபி ராமானுஜத்தை திரு வைகோ அவர்கள் கடந்த ஜூன் மாதம் சந்தித்ததுக்கு பிறகுதான் எங்க நிலைப்பாடு மாறுது. அதுக்கான ஆதாரம் உங்களுக்கு ஆதாரத்தை நீங்க நிரூபிக்க சொன்னா நான் நிரூபிக்கிறேன். ஒண்ணு நால்வர் அணியில கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு. நீங்க சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்துக்கு போறீங்க. இன்னார சந்திச்சாங்க அப்படின்னா ஆதாரம் இல்லாம 19 யாருன்னா சொல்லிட்டு போயிடலாம். அப்படி இல்லையா? நான் சந்திச்சதுதான். எங்க சந்திச்சாங்க? எங்க ஆதாரம் இருக்கு? யாராவது சொல்லிருக்காங்களா? அவங்க மறுக்க சொல்லுங்க. அவங்க தலைவரை மறுக்க சொல்லுங்க. நான் சொல்றது நீங்க விஷயத்த சொல்றது நீங்க நிரூபிக்க வேண்டிய அவர் மறுத்தா நான் நிரூபிக்க தயாரு. இவங்க கம்யூனிஸ்ட் இவங்க கூட இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் வந்து ஆர்கே நகர் தொகுதியில யாரும் போட்டியிடல. போட்டியிடுறது டிராபிக் ராமசாமி தான் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியில இவங்க வந்து நாங்க தைரியமா நிப்போம்னு சொன்னாங்க. நான் கேட்டேன் 2011 உடைக்க பார்க்கிறார்கள் சொல்லிட்டு சோனியா காந்தி எழுதிய கடிதத்தை வச்சு டெபமேஷன் இது வந்து தவறான குற்றச்சாட்டு. வழக்கு போடுங்க. நான் சந்திக்க தயாரு. தவறான குற்றச்சாட்டு தலைவர் மூலமா அனுமதிக்க முடியாது. தவறான குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சி நீங்க வந்து புதுக்கோட்டையில வந்து அவர் முத்து ஜெயிக்கிறாரு. கம்யூனிஸ்ட் பாட்டு அவரு தவறி போறாரு. இடைத்தேர்தல் வருது. நீங்க வந்து அங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சி இடைத்தேர்தல் நீங்க நின்னீங்களா? ஏன் ஆர்கே நகர்ல வந்து நீங்க வந்து எந்த இடைத்தேர்தலுக்கு நீங்க யார் சொல்றீங்க? அதுக்கு நான் மதுவிலக்கில் அதிமுகவுடைய
டீம் நீங்க, உங்களுடைய ஏ டீம் அவங்க. மதவிலக்குல மாறி மாறி நீங்க தான் பி டீம். அதாவது அழகிரி அவர்கள் சொன்னார்கள் 2014 அழகிரி அவங்க அதிமுகவுடைய ரகசிய கூட்டணி எனக்கா ஸ்டாலினுக்கா எனக்கா ஸ்டாலினுக்கான முக அழகிரி பேசியிருக்காங்க. அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புறேன். நீங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி பற்றி பேச்சு வரும்பொழுது அதற்கான வாய்ப்பு பற்றி இருதரப்பிலுமே பேசப்படுது. கூட்டணிக்கு அழைத்தார் திரு கருணாநிதி, நன்றி தெரிவித்தார் இளங்கோவன். அதற்கான வாய்ப்பு பற்றி இருதரப்புமே மறுக்கல். ஆட்சியில பங்கு, கூட்டணி ஆட்சி, உங்களுக்கு நிதித்துறை அப்படின்னா எங்களுக்கு உள்துறை, உங்களுக்கு முதலமைச்சர் பதவினா எங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி. இந்த நிலைப்பாட்டில இருந்து காங்கிரஸ் மாறிடுச்சா? முதல்ல இந்த சப்ஜெக்ட் போறதுக்குள்ளேயே அந்திரிதார் சொன்னார் 2013 திமுகவும் காங்கிரசும் கூட்டணியை முறிச்சிட்டாங்க. காரணம் வந்து அந்த ஈழ பிரச்சனை அப்படின்னுட்டு. இப்ப 2014 பிஜேபி கூட மதிமுக கூட்டணி வச்சது. வந்த உடனே நாங்க அங்க ஈழத்துல வந்து பாலும் தேனும் ஓடும், பிரச்சனையே வராது, இனிமே மீனவர்களை சுட மாட்டாங்க, நாங்கள் ரோந்து கப்பலை நிறுத்துவோம், சண்டை கப்பலை நிறுத்துவோம் சொன்னாங்க. இப்போ 2014 பிறகு இவங்க வெளியில வந்துட்டாங்க. என்ன நடந்துச்சு? ஆக பேசும்போது பதவியேற்புக்கு முன்னாடியே வந்துட்டோம். கொஞ்சம் திருத்திங்க, நீங்க பதவியேற்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டோம். ஏன்னா அந்த இஷ்யூல அவங்க சரியானதுனால வந்துட்டோம். சொல்லுங்க. கூட்டணி முறிவு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டது லேட்டஸ்ட். குற்றச்சாட்டு வைக்கும் போது கொஞ்சம் யோசனை பண்ணி வைக்கணும். ஏன்னா ஒரேடியா திமுக மேல காங்கிரஸ் மேல சகதியை வரை அடிச்சுட்டு நாங்க புனிதவான்கள் சொல்ல முடியாது. அதுக்கு பிறகு தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு தானே இருந்தோம். காங்கிரஸ் திமுக என்பது வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இயற்கையான கூட்டணி, நேச்சுரல் லைன்ஸ். ஏன்னா மதச்சார்பற்ற கட்சிகள். இப்ப நாங்க வந்து பிஜேபி கூட போக முடியாது, காங்கிரஸ் அவங்க எங்க கிட்ட வர முடியாது. நான் முடிச்சேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. மதச்சார்பற்ற கூட்டணியை விரும்புபவர்கள் ஒரு அணியில் சேருவது ஜனநாயகத்தில் வழக்கம். நம்ம தமிழ்நாட்டில் அது வெற்றிகரமா நடந்திருக்கு. கடந்த 10 ஆண்டுகளா கூட 2004 இருந்து ஏறக்குறைய 13 வரை திமுகவும் காங்கிரசும் 9 ஆண்டுகள் மத்தியில கூட்டணியாக ஆட்சி புரிந்திருக்கிறார்கள், ஒத்த கருத்து உள்ளவர்கள். அப்படி மதச்சார்பற்ற கூட்டணி இல்லாமல் இதை புறந்தள்ளிவிட்டு பிஜேபி கூட மதவாத சக்திகளோட சேர்ந்தவர்கள் என்ன நிலைக்கு ஆளானார்கள் என்று நம்ம காஷ்மீர் இன்று நமக்கு சாட்சியாக தோன்றுகிறது. இல்ல, நீங்க நேச்சுரல் அலை அப்படிங்கறது நான் ஏத்துக்கிறேன். அது வந்து தொடர்ந்து பல தேர்தல்கள்ல கூட்டணி வச்சிருக்கீங்க. ஆனா ஒரு நோட் ஆஃப் காஷனா சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திரு ஈவிகே இளங்கோவன் சொன்னாரு, இப்படி மாறி மாறி எங்க மேல யாரையும் சவாரி பண்றதுக்கு நாங்க விடமாட்டோம், எங்களுக்கு வந்து ஆட்சியில பங்கு வேணும், முக்கியமான அமைச்சரவை வேணும், உங்களுக்கு முதலமைச்சர் பதவினா பக்கத்துல எங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வேணும், முக்கியமான இலாக்கா வேணும். அந்த கோரிக்கை இன்னும் இருக்கா? அது உறுதியா இருக்கிறீங்களா? இல்ல கூட்டணி நலன் கருதி அதை ரிலாக்ஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கிறீங்களா? நேற்று முளைத்த காளான்கால் இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஆட்சியில் பங்கு சொல்றேன், ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லும் போது 150 ஆண்டுகளுக்கு மேல 150 ஆண்டுகளுக்கு மேல வந்து தப்பே இல்ல, அதுல உறுதியா இருக்கிறீங்களா? ஒரு கட்சியுடைய தலைவர் சொல்வதற்கு உரிமை இருக்கு. சரி தப்பு போல பேச விடுங்க. இப்ப பீகார்ல வந்து மெகா கூட்டணிய எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அங்க வெற்றிகரமா அமைச்சாரு, வெற்றி பெற்றது. மெகா கூட்டணி அமைச்சதுடைய நோக்கம் என்ன? அங்க வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும், அப்படி மதச்சார்பற்ற ஆட்சி அமைய வேண்டும். இந்த அணியில பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியா வந்து நிதிஷ்குமார் அவர்களும் லல்லு பிரசாத் அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்தாவே லல்லு பிரசாத் யாதவ் நிதிஷ்குமார் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியும். அவங்களுக்கு வந்து தனி பெரும்பான்மை கிடைச்சிருச்சு. ஆனா காங்கிரஸ் ஆட்சி இன்னைக்கு 5 மந்திரிகள் கொடுத்திருக்காங்கன்னா அதுதான் வந்து ஒரு நேர்மையான ஒரு ஆட்சி நடக்கின்ற பொறுத்த வரைக்கும். உங்களோட கருத்தின் அடிப்படையில் சில கேள்விகளை முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். பீகார் பார்முலாவை சொல்றீங்க. பீகார் பார்முலா மாதிரி கூட்டணி ஆட்சி பற்றி திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது அதை திட்டவட்டமா மறுக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய பழைய நிலைப்பாடு, சமீபத்திய நிலைப்பாடு, அதுல உறுதியா இருப்பீங்களா, ரிலாக்ஸ் பண்ணிப்பீங்க? எங்களுடைய காங்கிரஸ் கட்சியின் தலைவருக்கு சொல்வதற்கு உரிமை இருக்கிறது.
அவர் கேட்கிறார். இல்ல. இவருக்கு மறுப்பதற்கு உரிமை இருக்கிறார், மறுக்கிறார். இல்ல, சரியா வர முடியாது. அப்படி ஆக காலங்கள் சூழ்ந்து வரும்போது தான் முடிவு பண்ணணும். ரிலாக்ஸ் பண்ணுவீங்களா இல்ல உறுதியா இருப்பீங்களா? காலங்கள் சூழ்ந்து வரும்போது தான் முடிவு பண்ணணுங்க. ஒரே நேரத்துல முடிவு பண்ண முடியாது. என்ன உணவு கொடுக்கணும், எப்படி சாப்பிடணும் முடிவு பண்ணிடுவோம் நாங்க. காங்கிரஸ் கட்சியின் தலைமை புதுடெல்லியில் அவர்கள் என்ன விரும்புகிறார்கள், அங்க எங்களுடைய தலைவர் என்ன சொல்லுகிறார் என்பதை அதை கேட்டு உங்களுடைய நிலைப்பாட்டா, உறுதியான நிலைப்பாட்டா சமீபத்துல சொன்னீங்க. இப்ப ரெண்டு பேருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்கு. சோ அதுல வந்து யாராவது ஒருத்தர் காம்ப்ரமைஸ் பண்ணியாகும். கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு சொல்லக்கூடிய திமுக வேண்டும்னு உறுதியா சொன்ன காங்கிரஸ் காலத்திற்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய முடிவுகளை மாற்றிக் கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அப்படிதான் இது அமையும். சுமந்த் நீங்க காலத்தை ரெண்டு பாயிண்ட். ஹரி, ரெண்டு குவிக் பாயிண்ட். ஒன்னு வந்து இந்த பிரீவியஸ் செக்மெண்ட்ல நம்ம பேசுனது வந்து அதிமுக வந்து இந்த இவங்களை பி டீம் மாதிரி செட் பண்ணி இருக்கிறாங்க, மீட்டிங் நடந்தது, அதெல்லாம் லாஜிக்கா பாத்தீங்கன்னா இந்த மக்கள் நல கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அதிமுகவுடன் கூட்டணி வச்சிருக்கிற கட்சிகள் பெரிய அளவுல வந்து ஒரு கொள்கை ரீதியாக ஒன்னும் பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை. இன்ஃபேக்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2011 கூட்டணியில் தான் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி மதிமுக இருந்திருக்காங்க, அதுக்கு முன்னாடி சிறுத்தைகளும் இருந்திருக்காங்க. சோ இது வந்து அதிமுக உண்மையாகவே இவங்களை செட் பண்ணி ஒரு ஓட்டை ஸ்பிளிட் பண்றதை விட லாஜிக்கலா என்ன பண்ணலாம், கூட்டணியில சேர்த்து இருக்கலாமே. எதுக்கு வந்து அவர்கள் விருப்பப்பட்டால் கம்யூனிஸ்ட் கட்சிகளையோ நிச்சயமா அட்லீஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் அவங்க டெஃபினட்டா மதிமுக உடன் ஒரு பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டிருந்தால் கூட கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா அதிமுக வந்து கூட்டணியில சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இந்த ஓட் 7% 10% 12% என்ன பர்சன்ட் நம்ம பேச வேண்டாம். அந்த வாக்கு வங்கியை கொண்டு போய் இவங்களுக்கு சேராமல் பார்த்துக் கொள்வது என்பது இரண்டாவது ஆப்ஷன் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன, உங்களுக்கு அலையன்ஸ்ல சேர்த்துக்கிறது தான் ஆப்ஷன். சோ அதனால வந்து அதிமுக உண்மையாகவே இவங்களை வந்து பி டீமா செட் பண்றதுக்கு பதிலா they could have added them. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அதிமுக அந்த மாதிரி செய்ய முடியாது. புரியல அவசியம் இல்லைங்க. செட் பண்ண வேண்டிய திமுக வந்து வலுவிழந்து இருக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்து ஏடிஎம்கேக்கு பண்ணிருக்கலாமே, அது ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு கேக்குறீங்க. நான் பேசுற பிறகு உள்வாங்கி சொல்லுங்க. நான் கேட்கிறேன். அதாவது நேற்று வரைக்கும் நீங்க ஏடிஎம்கே வலுவா இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஆளுங்கட்சியா தந்தி ரிப்போர்ட்ல இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால 2% ஏடிஎம்கே அதிகமா இருக்கலாம். இன்னைக்கு மக்கள் மத்தியில இது ஒரு இயலாத ஒரு ஆட்சி. 24 மணி நேரமும் சசிகலா இளவரசியோட தான் இவங்க இருக்கிறாங்க. முதல்வர் 3 நிமிஷம் வந்துதான் அவங்க வந்து கோட்டைக்கு வராங்க. வந்த உடனே 4 பேர் பொக்கே கொடுக்காங்க 1 நிமிஷம். அதுக்கப்புறம் ஒரு நலத்திட்டத்தை கொடுக்கறாங்க 1 நிமிஷம். அடுத்த 1.5 நிமிஷம் காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கிறாங்க கக்கூஸ் வரைக்கு. 3 நிமிஷம் முடிஞ்சு கோட்டைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு முதல்வர் இப்படி வராங்க. மீதி இருக்க நேரம் மிடாஸ் முதலாளியோட தான் இருக்கிறாங்க. 24 மணி நேரமும் மக்கள் பிரச்சனை இருக்கு. நான் முடிச்சிட்டேன். விவசாயிகள் வந்து கரும்புக்கு 1500 கோடி ரூபாய் பாக்கி வச்சிருக்காங்க, அதை வாங்கி கொடுக்கல. இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க, கூட்டு ஆள் இல்ல. இந்த ஆட்சியை அகற்றி இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த அகற்றக்கூடிய அதுக்கு சரியான கட்சி திமுக அப்படின்னு நினைச்சுதான் மக்கள் 37% ஆதரவா இருக்காங்க. பேச வேண்டிய அவசியமே இல்லையே திமுகவுக்கோ காங்கிரசுக்கோ. அவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்கன்னு விட்டுட்டு போயிட வேண்டியதானே. அதாவது பி டீமா இருக்கிறாங்க. எங்களை நீங்க பேசும்போது நான் உங்களுக்கு பதில் சொல்லுங்களா? இப்ப 4 பேரும் சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் ஒண்ணுங்காங்க. மலேசியாவில் போய் 2 மாசத்துக்கு முன்னால வைகோ ஜெயலலிதாவை வாழ்நாளாவையும் வாழ்த்தி பேசுறாரு. அங்க வாழ்த்துறாரு.
விஜயகாந்த தனியா போறாங்க. மலேசியாவில் பினாங்கு பிரகடனத்தை சொல்றாரு, அவர் முழுமையா படிக்கல நினைக்கிறேன். எப்பவுமே அண்ணன் முழுமையா படிக்கல நினைக்கிறேன். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு சமயத்தில் பேசினா எதுவுமே மக்களுக்கு புரியாது. திரு அப்பாவை கம்யூனிஸ்ட் கட்சிகளை பத்தி என்ன சொல்றீங்க? திரு சுமந்த் எல்லாரும் ஒரு சமயத்துல பேசினா என்ன பேசணும்னே மக்களுக்கு புரியாது. சோ ஒன் அட் a time இல்ல you make a point. நீங்க பினாங்ல ஒரு குற்றச்சாட்டு அது ஒண்ணு. அது சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் சொன்னாங்க, மக்கள் நல கூட்டணியில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு கட்டத்தில் அதிமுக திமுக கூட்டணி வச்சிருக்க உண்மைதான். அதெல்லாம் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இப்பொழுதுதான் முதலாக கொள்கை கூட்டணி 6 மாதத்துக்கு ஒண்ணு இல்ல இது மாதிரி வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் வரலையே ஒண்ணு. இன்னொன்னு நீங்க சொன்ன பினாங்கு பிரகடனத்தை முழுமையா படிக்கலன்னு நினைக்கிறேன். அதுல 2011 போட்ட பொது வாக்கெடுப்பு உள்ளிட்ட அந்த சட்டசமன்ற தீர்மானங்களை தான் பேசணுமே தவிர வேற எந்த தீர்மானம் ஜெயலலிதா பேசக்கூடாது. நீங்க எந்த தெரியும் ஆட்சியில பங்கு இருக்கிறவரை ஈழப்பிரச்சனையில ஆயுதம் கொடுக்கறதுக்கு நீங்க துணை போயிட்டு பிறகு வந்து பொதுமக்கள் சாவாங்கதான் அப்படின்னு சொன்ன முதல்வரை நீங்க பாராட்டினா அப்ப உள்நோக்கம் இருக்குல்ல. தீர்மானத்தை தாங்க அவருடைய வாதம் பாராட்டு அது வந்து ஒட்டு மொத்தமா நச்சான் நியாயப்படுத்துறிய. நான் கேட்ட அவர் என்ன கேட்க நிருபர் கலைஞர் இதே போல 100 தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க இப்ப நீங்க இப்ப நீங்க ஈழ பிரச்சனையில ஈழ பிரச்சனையை காரணம் காட்டி 2013 நீங்க அது வேற மலேசியாவில் பாராட்டிட்டு வைகோ அவர்கள் 2013 கூட்டணியை விட்டு வெளியில வரீங்க, ஆட்சியை விட்டு வெளியில வரீங்க. 2013 இறுதியில பொதுக்குழுல பாஜகவோடு காங்கிரஸோடு கூட்டணி கிடையாதுங்கிறீங்க. உங்களுடைய பொருளாளர் திரு மு.க. ஸ்டாலின் இனி கூட்டணி கிடையாது அப்படிங்கிறார். இனி கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்ன பிறகு நீங்க எதெல்லாம் காரணம் காட்டி கூட்டணி விட்டு வெளில வந்தீங்களோ அதுல ஒரு விஷயத்துல காங்கிரஸோட நிலைப்பாடு மாறி இருக்கா? இன்னைக்கு இன்னொரு கூட்டணிக்கு தயாராங்க. அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தமிழக மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு நாங்க ஆட்சிக்கு வந்தா நான் ரொம்ப வலுவான ஆளு, நான் ஆட்சிக்கு வந்துட்டாலே போதும்னு மோடி சொன்னாரு. அத வழிமொழிந்த இடத்துல தான் அதிமுக இருந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. மத்திய அரசு ஒண்ணுமே பண்ணல அப்படின்னாங்க. இன்னைக்கு அங்க இருக்கும்போது காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது புடிச்சிட்டு விட்டுட்டான். இப்ப விடவும் மாட்டாங்க, போட்டையும் வச்சுக்கிட்டான். இந்த அம்மா அங்க வந்து தமிழர் இவங்க ஒரு தபால் மட்டும்தான் கையெழுத்து போடுவாங்களே தவிர இதுவரை புடிச்சிட்டு போன படகை மீட்டு கொடுத்திருக்காங்களா? காங்கிரஸ் ஆட்சியில ஒரு படகு கூட காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஒரு படகை கூட சிறுவன்கால இல்ல. இல்ல தவறா சொல்ல வேண்டாம். நாகப்பட்டினத்துல புதுக்கோட்டையில அப்படின்னு ஒரு படகு கூட பிஜேபி ஆட்சிக்கு முன்னால ஒரு படகு கூட சிறுவன்ல பிடிச்சு வச்சது இல்ல. இல்ல இந்த பிஜேபி ஆட்சி வந்த பிறகுதான் பண்ணுது. நீங்க வேணாதுக்கு சாதகமா இல்ல பிடிச்சு எடுத்துட்டு போனது இல்லங்க. போட்டை பிடிச்சுக்கிறது வச்சுக்கிறது விடாமல் இருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நடந்தது. இன்ஃபர்மேஷன் போட்டை பிடிச்சுக்கோங்க விடாதீங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை சொன்னது சுப்ரமணிய சாமி. பிரதமருக்கு லெட்டர் அப்படி வீட்டுல சாப்பாடு கொடுத்தாங்க. இல்ல இல்ல அவருடைய நோக்கம் எல்லாம் உச்ச நீதிமன்ற வழக்க நோக்கி தான் தமிழ்நாட்டை பற்றி இல்ல.
தமிழ்நாட்டு மக்கள் மீனவ பிரச்சனை இல்ல, விவசாயிகளை பற்றி இல்ல, மீனவர் பிரச்சனை இல்ல, ஈழ பிரச்சனை இல்ல, பற்றி இல்ல, சிறுபான்மையினரை பற்றி இல்ல, இது உண்மையான காரணம் இல்ல. எல்லாரும் தெரிஞ்ச வாரத்துல எதுலயுமே காங்கிரஸோட நிலைப்பாடு மாறிடல. மீனவர் பிரச்சனையிலயோ இல்லாட்டி கச்சத்தீவுலயோ ஈழ பிரச்சனையில மாறிடல. இதெல்லாம் காரணம் காட்டி கூட்டணி இல்ல, இதுதான் காரணம் அப்படின்னு கூட்டணி கிடையாது இனி கிடையாதுன்னு சொன்னீங்களா இல்லையா? அதாவது இனி கூட்டணி கிடையாது சொன்னீங்களா இல்லையா? பேசணும். இப்ப திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தான் வர வேண்டும் மக்கள் நம்புறாங்க. இந்த ஒத்த கருத்துள்ள யாரு வந்தாலும் நாங்க வரவேற்றுக்கிடுவோம். எங்களுக்கு கூட்டணி வேணும் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் ஐயா ஜி கே மூப்பனார் இருக்கும்போது அங்க போனாங்க, தைலாபுரம் தோட்டத்துக்கு போனாங்க. அப்படி தலைவர் கலைஞர் ஒரு நாள் யாரு வீட்டுக்கும் போனா கிடையாது. ஒத்த கருத்துள்ள ஆளை சேர்த்துக்கிடுவோம். வந்தவங்கள வாசல் வர வரவேற்போம், வாசல் வர அவங்கள மரியாதையா வச்சுக்கிடுவோம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் மரியாதை பேச மாட்டோம். கூட்டணியை பற்றி பேசுறதுக்கு தலைவர் இருக்காங்க, நாள் இருக்கு. வைகோ அவர்கள் அண்ணனுக்கு தெரியும். அறிவாலயத்தில் பேச அடுத்த முதல்வர் கலைஞர் தான். கை போட்டு எப்படி கடைசி வணிகத்தை என்ன நிலைமை எடுத்தாங்க? செப்டம்பர் முதல் சொன்னாங்க சில்லறை வணிகத்தை எதிர்ப்போம். செப்டம்பர் 20ஆம் தேதி என்ன சொன்னாங்கன்னா அந்த தொழிற்சங்க கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க, போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அக்டோபர் 1ஆம் தேதி பொதுக்குழு தீர்மானம் போட்டாங்க. நவம்பர் 24ஆம் தேதி மதவாத சக்திகளை உள்ளே விட மாட்டோம்னு சில்லறை வணிகத்திற்கு ஆதரவாக ஓட்டு போட்டு வந்தாங்க. எல்லாத்தையும் சொன்னாங்க. மீத்தேர்ல என்ன நிலைமை இன்னைக்கு? மீத்தேர் புரியலையா? முல்லைப்பெரியாருக்கு எம்ஜிஆர் எழுதி கொடுத்தாரு. அப்ப எம்ஜிஆர் முல்லைப்பெரியாரு அரசியல் சாசன அமர்வுக்கு போனதுக்கே காரணம் கலைஞர் தான். பராசுரன் காலையில எதிர்த்தாரு அரசியல் சாசன. இப்படி முல்லைப்பெரியார்ல எம்ஜிஆர் அவர்கள் போலீஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு கேரளா போலீஸை போட்டது யாரு? நாங்க இல்லன்னா முல்லைப்பெரியார் வந்திருக்காங்க. திரு சுமன் சி ராமன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புவது 2 கேள்விகளை உங்கள்கிட்ட முன்வைக்க விரும்புறேன். திமுகவும் காங்கிரசும் சமீபத்தில் ஒரே அலைவரிசையில அதிமுகவை மிக கடுமையா விமர்சித்து வராங்க. ஆக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நேச்சுரல் அலையா, எந்த விதமான முரண்பாடும் கிரவுண்ட் லெவல்ல காடர்ஸ் மத்தியில இல்லாத ஒரு பிரச்சனைக்கு இல்லாத ஒரு நேச்சுரல் அலையா இருக்குமா? நம்பர் 1 கொஸ்டின். இன்னொன்னு, இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏற்படும் பட்சத்துல தமாக ஒரு நேரெதிரா அதிமுக பக்கம் போகுமா, மக்கள் நல கூட்டணி பக்கம் போகுமா, இல்ல தமாகவும் கூட இந்த அணியில் இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல, முதல் கேள்வி வெரி ஆப்வியஸ். நிச்சயமா திமுகவும் காங்கிரசும் ஓரளவுக்கு நேச்சுரல் அலைஸ் திரு அப்பாவு சொல்றதுல நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா 10 ஆண்டு காலம் ஒன்றாக இருந்திருக்கிறாங்க. அப்கோர்ஸ் அது அந்த உறவு முறிந்த காரணம் நம்ம நிச்சயமா இலங்கை தமிழர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எல்லாருக்கும் என்ன காரணங்கள்ங்கிறது பல காரணங்கள், அதை பத்தி நம்ம விவாதம், அதுக்கே ஒரு தனி விவாதம் வச்சுக்கலாம். ஆனால் 2 கட்சிகளுக்குமே காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு கூட்டணியில சேர்ந்து போட்டியிட வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. சென்ற முறை 4.5% வாங்கினாங்க, அதுல திருப்பி வாசன் போயாச்சு. சோ அதுவும் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால நிச்சயமா அவங்களுக்கு திமுகவுக்கும் ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சி காங்கிரஸ் போன்ற ஒரு கட்சி, அது வாக்கு வங்கி பெரிய அளவு பழைய காங்கிரஸ் மாதிரி 15% 20% கொடுக்க போறது இல்லை. இருந்தாலும் அவர்கள் கொடுக்கும் அந்த சைக்கலாஜிக்கல் பூஸ்ட் அது திமுகவுக்கு நிச்சயமாக அது முக்கியமான ஒரு விஷயம். சோ 2 கட்சிகளும் they need each other. அது ஒரு நேச்சுரல் லைன். நம்ம எல்லா கட்சிகளும் பல காலகட்டத்தில் கொள்கை எல்லாமே ஒத்து போய் தான் கூட்டணி வைக்கிறாங்கிறது இல்லை, அவசியம் இல்லை. அதனால திமுக காங்கிரசுடன் கூட்டணி வைப்பதில் எந்த விதமான ஒரு தவறும் இல்லை. அவர்களுக்கு உரிமை, அது நேச்சுரல் அலையன்ஸ் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். 2வது, தமாக என்ன நடக்கும், என்ன செய்வாங்க அப்படின்னு கேக்குறீங்க. தமாக பல மாத காலமாக பரவலாக பேசப்படுறது அதிமுக உடைய அழைப்பை எதிர்பார்த்து இருக்கிற ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இருக்கு. ஏன்னா காங்கிரசும் தமாகவும் இந்த தேர்தலில் ஒரே கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு கம்மி. எதுவுமே நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. ரூலிங் அவுட் எனிதிங் இஸ் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. ஆனால் அதற்கான வாய்ப்பு கம்மி.
அதிமுக சொல்ல முடியாது. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் செல்லும். இப்ப வந்து ஏடிஎம்கே வந்து யாரு எங்க கூட கூட்டணி வச்சாலும் எங்க சிம்பல்ல தான் நிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதனாலதான் எல்லாருமே அப்படி எங்கேயும் அறிவிப்பு ஒளியால அது வரப்போகுது. அதுதான் அதனுடைய முடிவு. இருக்கிறாங்க அவங்க பார்லிமெண்ட் கூட்டணி. தமாகவும் கூட எல்லாருமே எதை கூட்டணிக்கு அரவணைக்கக்கூடிய தலைவர் யாருன்னு கலைஞரை நோக்கிதான். இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு கட்சி எடுக்கும் நிலைப்பாடு, அது வந்து அதிமுக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாலும் எங்க சிம்பல்ல தான் போட்டிடணும்னு சொன்னாலும், திமுக வந்து நாங்கள் கூட்டணி ஆட்சிக்கு எந்த காரணத்தை கொண்டு ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னாலும் அதை வந்து நம்ம முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தேர்தலுக்கு முன் நேரம் இருக்கிறது. நிச்சயமாக திரு விஜயகாந்த் உதாரணத்துக்கு தேமுதிக வந்து திமுகவுடன் போனால் நிச்சயமாக ஆட்சியில் பங்கு கேட்காமல் போறது வந்து ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு டிசிஷன். சோ நிச்சயமாக ஆட்சியில பங்கு கேட்பாங்க. அதே மாதிரி காங்கிரசும் ஆட்சியில பங்கு கேட்கும். அவர்கள் கேட்பது அவர்கள் உரிமை. சோ திமுக இன்றைய காலகட்டத்தில் எங்களுக்கு கூட்டணி எல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ற கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்வதோ, அதிமுக எல்லாரும் எங்க சிம்பல்ல தான் போட்டியிடுவோம் சொல்றதோ எல்லாமே சேர்ந்து போட்டிடுவோம், தேர்தலுக்கு பிறகு பார்த்துப்போம் அப்படிங்கறதுல ஒரு அக்ரிமெண்ட் வரதுக்கான சூழல் இருக்கிறது இல்லையா? இல்ல நிச்சயமா ஹரி, அது நீங்க ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒருவேளை தேமுதிக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து ஒரு தேர்தல் போட்டிட்டாங்கன்னா தேர்தலுக்கு பிறகு அவங்க ஒரு பிரதமர் வராங்க அலையன்ஸ் பார்ட்டி அவரை சந்திக்க கூட முடியாது. அதுக்கு அடுத்த நாள் சுப்பிரமணிய சாமி விஜயகாந்த் போறாங்க. எல்லாருமே நீங்க கேட்க இல்ல ஒரு உள்நோக்கம் இருக்கு. அமித்ஷா தெரிவிச்சிருக்கிறாரு, நீங்க வந்து சிறந்த தலைவர், உங்களுடைய சிறந்த அமித்ஷா இளங்கோவன் நடத்த மோடி அவர்கள் பாஜகவுடன் கூட்டணியில் போட்டியிட்டாலும் தேர்தலுக்கு பிறகு பாஜகவுடன் போட்டியிட்டாலும் கூட்டணியில போட்டியிட்டாலும் ஒருவேளை தேமுதிக தேர்தலுக்கு பிறகு திமுக ஆதரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதான் நான் சொல்ற பாயிண்ட். ஓகே, போஸ்ட் போல் சினரியல்ல நிலைமை மாறலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு திரு செல்வ பெருந்தகை. நான் அதான் கேள்வியா முன்வைச்சேன். தமாக இந்த பக்கம் போகும் அப்படிங்கும்போது அதிமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் பற்றி அவர் சொல்றார். அதை பத்தி நான் கேட்கும்போது திரு அப்பாவு, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திரு அப்பாவு, ஏன் திமுக கூட்டணியிலேயே அவர்களும் இடம்பெறத்துக்கு வாய்ப்பு இல்லை, அரவணைத்து போகக்கூடிய தன்மை கொண்டவர் திரு கலைஞர் அப்படிங்கிறார். உங்களுடைய கருத்துல, உங்களுடைய பார்வையில உங்கள்டேந்து பிரிந்து சென்ற தமாகவும் நீங்களும் ஒரே அலையன்ஸ்ல கோஎக்ஸிஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இதை வந்து தலைமையும் மேலிடமும் தான் முடிவு பண்ணணும். ஒன்று, அதை எங்களுடைய மாநில தலைவர் முடிவு செய்வார். மேலிடம் தன்னுடைய கருத்தை தெரிவிப்பார். இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா 2001 தேர்தலில் காங்கிரசும் தமாகவும் ஒரே அணியில் போட்டியிட்டு இருக்கிறார்கள். அதை மறுப்பதற்கு இல்லை. அந்த சமயத்துல ரெண்டு பேரும் இணைய போற தருணம். இன்னும் சில ஆண்டுகள்ல காங்கிரஸ் தமாக இணைப்பு நடக்க இருந்தது. அந்த சமயத்தில் அது சாத்தியமா இருந்தது. பட் இன் டுடே சினரியோ இந்த முடிவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரான அவர் முடிச்சிட்டோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரான EVKS இளங்கோவன் அவர்கள் தான் முடிவெடுக்கணும். ஏன்னா அவர் கையில தான் முடிவு. இன்னைக்கு எங்க அகில இந்திய தலைவராகட்டும், அகில இந்திய துணைத் தலைவர் இளம் தலைவர் ராகுல் காந்தி ஆகட்டும், அப்படின்னா ரூல் அவுட் பண்ணிடுவீங்க. அதை பத்தி பேச்சே இடம் கிடையாது. ஆனா இந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது பரிசீலிக்கத்தக்கதா எப்படி? இல்ல, அது தலைமை அவர் தான் முடிவு பண்ண. அந்த அதிகாரம் எல்லாம் மாநில தலைமைக்கு தான். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் காங்கிரஸை விமர்சனம் பண்ண தன்னுடைய கட்சிக்காரங்களை கூட காங்கிரஸோ காங்கிரஸ் தலைமையோ யாராவது விமர்சனம் பண்ணா கண்டிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்காங்களே தவிர ஒத்த கொள்கை உள்ளவங்க தான், கொள்கை உள்ளவங்க தான். ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுனால வந்திருக்காங்க. இல்ல, அவங்க ரெண்டு பேரும் இணையதுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்க முடியாது. ஒத்த கருத்து உள்ளவங்க, அவங்க ஒத்த கொள்கை உள்ளவங்க. ஒத்த கொள்கை உள்ளவங்கன்னா சேர்ந்து இருந்திருக்கலாம். இன்னைக்கு பிரிந்து தனித்தனியா தேர்தலை சந்திக்க ரெண்டு கம்யூனிஸ்டும் எப்படிங்க இருக்கு? அதுக்கு என்ன கொள்கை இருக்கப்போ?
அப்ப ரெண்டு கம்யூனிஸ்ட் வைகோ அவர்களோட என்ன தொடர்பு? அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பிஜேபி கூட வைகோ அவர்கள் பிஜேபி கூட போனாலு வைகோ நீங்க சொல்லிட்டு நீங்க போலியா? நீங்க உங்களுக்கு சொல்றதுக்கு என்ன அறிவு இருக்கு? அப்ப உங்களுக்கு என்ன யோசனை இருக்கு? செங்கோடியை பத்தி வைகோ பத்தி சொன்னாரு உங்களுக்கு தெரியாது. கம்யூனிஸ்ட் பத்தி ஒரு விஷயத்தை காரிக்கப்பட்டு உங்கள்கிட்ட திமுக இல்லன்னா கம்யூனிஸ்ட் தான் இருப்பாரு. அந்த கொள்கை உள்ளவரு போராளி. அவர் கொள்கை இல்லை நீங்க சொல்றீங்க. அவர் வந்து திராவிட தலைவர். காங்கிரஸும் ஒரு அலையன்ஸ்ல எக்ஸிஸ்ட் ஆகல. பெரிய கொள்கை ரீதியா என்ன பிரச்சனை இருக்க முடியும்? அதாவது அண்ணன் அப்பாவுக்கு வந்து நான் சொல்றது என்னன்னா 1996 இருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் வேற, இப்ப இருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் வேற. அப்ப இருந்த தலைமை வேற, இப்ப இருந்த தலைமை வேற. காங்கிரஸையும் தமிழ் மாநில காங்கிரஸ் ஒப்பிட்டு பேசக்கூடாது. ஒரு நிமிடம். இது காங்கிரஸ் உடைய நீங்க எந்த விதத்திலையும் காங்கிரஸையும் தாமாக ஒப்பிட்டு பேச முடியாது. ஏன்னா இது வந்து இன்னைக்கு பலமா இருக்கிற கட்சி. அதுவும் எங்களுடைய தலைவர் அண்ணன் ஈவி.கே. இளங்கோவன் வந்த பிறகு பட்டி தொட்டி எல்லாம் காங்கிரஸை பத்தி ஒரு பேச்சு, ஒரு எழுச்சி வந்திருக்கு. அதை போயிட்டு நீங்க ஒப்பிட்டு பேச வேண்டாம். சேர்த்து கொள்ளாத அவருடைய விருப்பம். சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறார். ஒப்பிட்டு அது அவருடைய கருத்து. தலைவர் கலைஞர் ஒரு அகில இந்திய தலைவர், மூத்த தலைவர், எல்லோரையும் மதிக்கிற தலைவர், அரவணைக்கிற தலைவர். ஒரு கூட்டணி அமைச்சா கூட்டணியை மக்களை கண்ணியமாக நடத்தக்கூடியவர். கூட்டணி முடிஞ்ச உடனே தூக்கி தூரப்படவும் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை ஏற்றுக்கொள்வாங்க. இன்னொரு இடத்துல பார்க்கவே முடியாது. 4 சீட்டுனாலும் தூக்கி வெளியே போட்டுருவாங்க. பிறகிட்டு தான் போனோம். இது அப்படி இல்ல. உட்கார்ந்து பேசி விருந்து சாப்பிட்டு யார் யாருக்கு என்னன்னு சொல்லி ஒரு நிதானமாக போகக்கூடிய ஒரு தலைவர். அண்ணா வந்து ஒரே கேள்வி எடுத்துக்கோங்க. அதோட சேர்த்து 19 ஒரு குற்றச்சாட்டு சொன்னார். எனக்கு அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. 2014 பிஜேபி வரட்டும், பிஜேபி வரதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நீங்க பண்ணுங்க. வந்த பிறகு நாங்க 2014 நாடாளுமன்றத்தை வெற்றி கொண்ட பிறகு, இந்தியாவை வெற்றி கொண்ட பிறகு 2G வழக்குல நாங்க எந்த அளவுக்கு பாரபட்சமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு பாரபட்சமாக இருப்போன்ற ஒரு எழுதப்படாத உடன்படிக்கை கூட இருந்துக்கலாம் எங்களுடைய குற்றச்சாட்டு. அவர் காங்கிரஸ் வெட்டி விட்டாங்க 2014. போலீஸ் அதிகாரி இன்னைக்கு வந்து மக்கள் நல கூட்டணி வந்து அதிமுக வெற்றி பெற செய்திருக்காங்க. இவர் எப்படி சொல்ல முடியும்? எப்படி காலி நால்வர் அணிங்கிற ஒரே காரணத்தினால அரசனை நம்பி புருஷனை கைவிட்டு இன்னைக்கு அதிமுக சுத்தமா அழிச்சிருச்சு. இன்னைக்கு வேற வழி இல்ல. தம்பி திருமாவளவன் கூட்டம் கூட்டினாலா பேசுறதுக்கு எதிர்கட்சியாக எதிர்கட்சியாவது கூட அந்தஸ்து உங்களுக்கு எரிச்சல் உங்களுக்கு வந்து ஒரு இறுதியான கேள்வி திரு அந்தரிதாஸ். நேற்று நீங்க சொல்லிருக்கீங்க பாஜக வந்தாலும் ஏத்துப்போம், காங்கிரஸ் வந்தாலும் ஏத்துப்போம் அப்படிங்கிற நிலைக்கு, பரிதாபமான நிலைக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறார். இதே வார்த்தை எல்லா கட்சிகளும் நோக்கி வைக்க முடியும்ல. 2014 பாஜகவோட கூட்டணி சேருவோம், 2016 கம்யூனிஸ்டோட கூட்டணி சேருவோம். இந்த நிலைக்கு மதிமுக வந்திருக்கு அப்படின்னா ஒவ்வொரு தேர்தல்ல ஒவ்வொரு கட்சி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கும். இந்த ஒரு வாதம் சரியா அப்படிங்கிற கேள்வி எழுது. ஒவ்வொரு கட்சியில ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா இருக்குதா? திமுக தலைவர் செஞ்சா இப்படி பரிதாபமா போயிட்டாருங்கிறீங்க. எது இன்னைக்கு கூடா நட்பு கேடாய் முடியும்ன்றதெல்லாம் என்ன ஆச்சுன்ற சொன்னாங்க. ஆனால் காங்கிரஸை மன்னிக்க தயார். எப்பொழுது என்று சொன்னால் மதவாத ஆட்சி நடத்தவில்லை. நீங்க கூட்டணியை சேர 2 பேரும் என்ன அழைக்கக்கூடாது. கூட்டணியை சேர 2 பேரும் என்ன அழைக்கக்கூடாது. அதாவது மதவாத ஆட்சி சொன்னார்.
சொன்னாங்க. இன்னைக்கு நல்ல கருத்து சொல்லக்கூடிய ஆளு, ரொம்ப தெளிவான ஆளு. இன்னைக்கு நாங்க ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டு சொன்னா நீங்க வந்து ஆதாரப்பூர்வ குற்றச்சாட்டு இல்ல, ராமானுஜத்தை சந்திக்கல நீங்க மறுத்து என் மேல நீங்க வழக்கு போடுங்க, நான் ஆதாரத்தை காங்கிரஸ் வெட்டி விட்டதுக்கு பிஜேபிக்கு ஆதரவா தான் சொல்லிட்டு என் மேல நீங்க வழக்கு போடுங்க, நான் அதை ஒண்ணு சொல்லி நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. ரெண்டு சீட்டு தான் 96ல தந்தி கணக்கெடுப்புல இன்னைக்கு 37% கணக்கெடுப்புல எந்த கட்சியும் இல்லைன்றது எங்க கணக்கு, எந்த கட்சியும் இல்லைன்னு அது எங்க கணக்கு. டாக்டர் சுமந்த் உங்களுடைய இறுதியான கருத்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க ராஜநாயகம் அவர்கள். கூட்டணி அமைப்பதற்கு எல்லா கட்சிகளும், அதாவது பழைய கொள்கை எல்லாம் விட்டுட்டு ஒரு அடிப்படையாக ஒரு காமன் மினிமம் புரோகிராம் அடிப்படையிலோ இல்ல தேர்தலுக்கு ஒரு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வைக்கிறது எல்லா கட்சிக்கும் உரிமை இருக்கு. அதனால வந்து திமுக வந்து காங்கிரஸோட போறதுக்கும் தயாராக இருக்கிறோம். பாஜகவோடையும் திமுக அதிகாரப்பூர்வமாக சொல்லலைன்னா கூட பாஜகவோட போனாலும் வந்து அதை வந்து நீங்க பெருசா ஒன்னும் திமுக வந்து சொல்ல அவசியம் இல்லை. இல்லங்க, நீங்க சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். பிஜேபி மாநில தலைவரை ஏற்றுக்கொள்ளல, தலைமையை ஏற்றுக்கொள்ளல, அவர் வந்து விரோதமான ஆளு. நான் சொல்ற பாயிண்டே நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. அந்த பாயிண்ட் சொல்லக்கூடாது. ஏற்பட்டாலும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அது வந்து வந்தாலும் அது திமுகவுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அது திமுக மட்டும் அந்த மாதிரி செய்யறாங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அனைத்து கட்சிகளும் அவர்களுக்கு அரசியல் ஆதாயம் என்ன கொடுக்குமோ அதை அந்தந்த அதை ஏற்றுக்கொண்டு நாங்க நடக்க வேண்டிய எந்த அவசியம் கிடையாது. அது இருக்கலாம், சொல்லல. மக்களுடைய நீங்க பேசுறது முடி கொடுங்க. ஒரு நிமிஷம் இல்ல, இவென்ச்சுவலி ஹரி நான் முடிச்சிடறேன். ஹரி, இவென்ச்சுவலா இந்த மக்கள் நல கூட்டணி யாருக்கு ஆக்சுவலா உதவ போறாங்க அப்படிங்கிறது தேர்தலில் அவர்கள் பெரும் வாக்குகளின் அடிப்படையில் தான் நம்ம முடிவெடுக்க முடியும். அவர்கள் வழக்கமாக வாங்கும் வாக்குகளை மட்டும் பெற்றால் நிச்சயமாக அது திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இந்த வாக்குகள் திமுகவுடன் கூட்டணியில் இருந்தாங்கன்னாக்கா திமுகவுக்கு சாதகமா போயிருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பெரிய அளவில் அவங்க வாக்குகள் எடுத்தாங்க, 12% அடகு வைக்கப்பட்டிருக்கிறது. ஐசிசி கம்பெனில பணம் அந்தரிதாஸ் திரு அப்பாவும் இந்த மாதிரி பணம் வாங்கினதை வரமாட்டா சார். இருவருமே விட்டுறேன், மக்கள்கிட்டயுமே விட்டுறேன். இப்படி ஆதாரம் இல்லாம ஒருத்தர் மேல ஒருத்தர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இவர் அவர் பார்த்தாரு, இவர்கிட்ட அவர் கையெழுத்து போட்டாரு, இந்த கம்பெனி மக்கள் people are watching. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க தானே சேர்ந்து பணம் வாங்கிருக்கீங்க. மக்கள் பார்த்துட்டு இறுதியான கருத்து திரு செல்வ பெருந்தகை, உங்களுடைய தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வராங்க, திமுக தலைவரை பார்க்கிறாங்க ஒரு செய்தி இருக்கிறது. ஒரு திமுக கூட்டணிக்கு அதிகம் வாய்ப்பு இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாம். இல்ல, இப்போ குலாம் நபி ஆசாத் அவர்கள் புதுடெல்லியிலிருந்து 13ஆம் தேதியோ 15ஆம் தேதியோ வருகிறார் என்று பத்திரிகை வாயிலாக செய்தியை பார்த்தோம். ஆதாரப்பூர்வமாக இதுவரை என்னை பொறுத்தவரை அறிவிப்பு வரவில்லை. திமுக காங்கிரஸ் கூட்டணி அதிக வாய்ப்பு இருக்கக்கூடிய கூட்டணி, அது இயற்கை கூட்டணி, மதச்சார்பற்ற கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. மதச்சார்பற்ற கூட்டணி, இயற்கையான கூட்டணி, ஏற்கனவே 10 ஆண்டுகள் பயணம் செய்திருக்கிறார்கள். அதில் வருவதற்கு
வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ரைட். இந்த தருணத்தை நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு நேச்சுரல் அலை, அதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்கிறது காங்கிரஸ் உடைய பொசிஷன். 13ஆம் தேதி திமுக தலைவரை திரு குலாம் நபி ஆசாத், காங்கிரஸ் மூத்த தலைவர், சந்திக்க இருப்பதாகவும் செய்தி. காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதியாகுமா, அது அடுத்த கட்டத்துக்கு செல்லுமா, ஒரு வெற்றி கூட்டணியாக அமையுமா, மேலும் பல கட்சிகள் சேருமா, வரக்கூடிய நாட்கள்ல இந்த நகர்வுகள், கூட்டணி நகர்வுகள் இன்னும் வேக பிடிக்க போகின்றன. யார் யாரோட கூட்டணி, இந்த நிகழ்ச்சியில பார்க்கும்போது இவர் அவரோட ஏ அணி, அவரோட பி அணின்னு பரஸ்பரம் எல்லோரும் குற்றம் சாட்டினாங்க. யார் யாரோட சேருவது, யாருக்கு பயனளிக்க போகிறது, முடிவு செய்வது மக்கள் தான். அதற்கு காத்திருக்க வேண்டிய நேரமும் அதற்கான காலமும் இன்னும் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆக சூடு பிடிக்க துவங்கி இருக்கிறது காலம் என்பதே இந்த விவாதத்தில் நீங்க பார்த்த சூடு உணர்த்துகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.